அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சேலஞ்ச் வந்து அட்டெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சரி. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பத்தி நான் சொல்லிக்கிறேன். இந்த வெப்சைட் வந்து computervaatiyar.com இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரியல் லைஃப் நடக்கிற சேலஞ்ச வந்து எப்படி புரோகிராமிங் மூலமா அப்ரோச் பண்ணலாம். அத என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க கோர்ஸ் செக்ஷன் போனீங்கன்னா, இதுக்குள்ள நெறைய கோர்ஸஸ் இருக்கு. எக்ஸெல் ஃபார்முலா சேலஞ்சஸ் இந்த மாரி நெறைய கோர்ஸஸ் இருக்கு. இதுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் சேலஞ்சுன்னு இருக்கு. இங்க வந்து 15 லெவலு 261 சேலஞ்சஸ் இருக்கு. நீங்க இப்ப இத கிளிக் பண்ணீங்கன்னா, என்ன பண்ணும்? அந்த கோர்ஸ்க்குள்ள இருக்கிற எல்லா லெவலையும் காமிக்கும். ஒவ்வொரு லெவலுக்குள்ள இருக்கிற சேலஞ்சஸ் ஃபுல்லா இங்க காமிக்கும். ஓகேவா? இங்க பார்த்தீங்கன்னா, வேரியபிளு, டேட்டா டைப்ஸு, வேற ஆப்பரேட்டர்ஸ் இந்த மாரி ஒவ்வொரு லெவலுக்குள்ள இருக்கிற சேலஞ்ச ஃபுல்லா லிஸ்ட் பண்ணி காமிக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நான் அந்த ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் அதாவது வேரியபிள்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சேலஞ்ச என்ன பண்றேன்? கிளிக் பண்றேன். சரி இப்ப ஸ்டார்ட் சேலஞ்ச் குடுக்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, சேலஞ்ச் பேஜுக்குள்ள போயிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா இந்த இதில 2 செக்ஷனா பிரிச்சிருக்காங்க. ஓகே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, கோட் எடிட்டர் இருக்கு. வேற கொஸ்டின்ஸ் இருக்கு. கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா, தமிழ், இங்கிலீஷ் வந்து இருக்கு. அதில டிஃபால்ட்டா தமிழ் செலக்ட்ல இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா நீங்க இங்கிலீஷ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி. இப்ப இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட்புட் விஷுவல் அவுட்புட் உங்களுக்கு இங்க காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஃபார்ம வந்து என்ன பண்ண போறாங்க, கஸ்டமர் வந்து ஃபில் பண்றாங்க. சரியா? அப்ப இங்க என்னலாம் தேவை? கஸ்டமரோட பேரு, வயசு, அவங்க என்ன சிட்டில இருக்காங்க, அத ஃபுல்லா நம்ம இங்க ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? இந்த புரோகிராம்ல நீங்க என்னலாம் பண்ணணும்னு சொல்லி கீழ குடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் உருவாக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வேரியபிள் எப்படி உருவாக்கணும்? இந்த மாரி இந்த மாரி உருவாக்கணும்னு சொல்லிருப்பாங்க. கஸ்டமர் நேம் இந்த மாரி குடுக்க சொல்லியிருப்பாங்க. கஸ்டமர் ஏஜ், கஸ்டமர் சிட்டி இந்த மாரி உருவாக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு வேரியபிளானது இந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் செய்யணும். எந்த மாரி? கஸ்டமர் நேம் கோலன் ரவி, கஸ்டமர் ஏஜ் கோலன் 28 இந்த மாரி பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் என்னது? இந்த சேலஞ்சோடைய ஒரு இது கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பண்றோம்? கோட் எடிட்டர்ல போய் என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் இந்த 3 வேரியபிள் நம்ம உருவாக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த வேரியபிள் உருவாக்குறேன். என்னது? கஸ்டமர் நேம். கஸ்டமர் நேம் ஈக்குவல் டூ என்ன பண்றோம்? இப்போதைக்கு ரவின்னு போட்டிருக்கா? நம்ம ரவின்னு போடுவோம். அதே மாரி என்னது? கஸ்டமர் ஏஜ். அவங்க என்ன போட்டிருந்தாங்க? 28 போட்டிருந்தாங்களா? நம்மளும் 28 போடுவோம். கான்ஸ்ட் என்னது? கஸ்டமர் சிட்டி. என்ன போட்டிருந்தாங்க? சென்னைன்னு போட்டிருந்தாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம்? சென்னைன்னு. இப்ப நீங்க எந்த வேல்யூனாலும் குடுக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா நீங்க குடுக்க போற வேரியபிள் தான் என்னது? அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வேரியபிள உருவாக்குங்க. ஓகேவா? சரி. அடுத்து என்னது? ஒவ்வொரு வேரியபிளையும் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மேட்ல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன மாரி? இந்த இத யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாரி டெக்ஸ்ட்ட கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சோல்.லாக் போடுவோமா? கன்சோல்.லாக் என்ன பண்றோம்? அவங்க சொன்ன மாரி என்ன பண்றோம்? கஸ்டமர் நேம். இப்ப என்ன பண்ணணும்? கோலன் வைக்கணும். ஓகேவா? கோலன் வச்சுட்டு என்ன பண்றோம்? இந்த கஸ்டமர் நேம குடுப்போம். அதே மாரி என்னது? கன்சோல்.லாக் என்ன பண்றோம்? கஸ்டமர் ஏஜ். ஸோ ஏஜ் என்னது? இந்த வேரியபிள்ல தானே ஸ்டோர் ஆயிருக்கு. கஸ்டமர் ஏஜ். அதே மாரி கன்சோல்.லாக் கஸ்டமர் சிட்டி. என்ன பண்றோம்? கஸ்டமர் சிட்டின்னு போட்டோம். ஓகேவா? கஸ்டமர் நேம், கஸ்டமர் ஏஜ், கஸ்டமர் சிட்டி. அவங்க சொன்ன மாரி இங்க என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம 3யுமே இங்க பிரிண்ட் பண்ணியாச்சு. அவங்க என்ன ஃபார்மேட்ல சொல்லியிருக்காங்க? நடுவுல கோலன் வைக்கணும். இங்க ஸ்பேஸ்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாரி இதெல்லாம் நீங்க மைன்யூட்டா கவனிக்கணும். இல்லனா எரர் அடிக்கும் உங்களுக்கு. இந்த வெப்சைட்ல அப்படிதான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரன் பண்ணி பாக்குமா? இப்ப நான் ரன் பண்றேன். நமக்கு ஒரு எரர் அடிக்கி. ஓகேவா? என்ன எரரு?
கஸ்டமர் நேம் இஸ் நாட் டிஃபைன்ட்ன்னு வருது. ஏன் வருது? நம்ம தப்பா குடுத்துட்டோம். சரியா? இங்க என்ன பண்றேன்? கஸ்டமர் நேம். ஓகே. சரி இப்ப அடுத்து ரன் பண்ணுமா? மறுபடியும் எரர் அடிக்கி. என்ன எரரு? கஸ்டமர் சிட்டி. நம்ம இங்க வேரியபிளே தப்பா குடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ கஸ்டமர் சிட்டி. ஸோ இப்போ எரர் எல்லாம் போயிட்டு நமக்கு ரன் ஆயிட்டு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க நமக்கு கஸ்டமர் நேம் ரவி, ஏஜ் 28 சென்னை இதெல்லாம் நமக்கு ஃபில் ஆகி வந்துட்டு. ஸோ இந்த மாரி தான் என்னவாகும்? நம்ம அவுட்புட்டா என்ன பண்ணலாம்? விஷுவலா பார்க்கலாம். இந்த மாரி 256 சேலஞ்ச் இருக்கு. அதாவது ஃபார் லூப்பு, இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷன் தான் நீங்க இப்ப இங்க இஃப் கண்டிஷன் கோட் கரெக்ட்டா எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு என்னவாகும்? லைட் எரியும். நீங்க என்ன பண்ணீங்க? ஆஃப் பண்ணீங்க கோட மாத்துனீங்கன்னா, நீங்க ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாரிலாம் என்ன பண்ண முடியும்? ரியல் லைஃப் சேலஞ்சோட என்ன பண்ணியிருக்காங்க? குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்க நெக்ஸ்ட் சேலஞ்ச் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னவாயிரும்? நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு அது மூவ் பண்ணி போயிரும். இப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டி ஒரு சேலஞ்ச நீங்க கம்ப்ளீட் பண்ணும்போதும், உங்களுக்கு என்னவாகும்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு மட்டும் இன்னொரு விஷயம் சொல்லிர்றேன். நீங்க 5 வாட்டி இந்த மாரி உங்களுக்கு எரர் வருது அப்டின்னா, உங்களுக்கு இந்த இடத்துல வியூ சொல்யூஷன் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்கா எனேபிள் ஆயிரும். இதுல பாருங்க அட்டெம்ப்ட் 3/5ன்னு போட்டிருக்கா? ஸோ நீங்க எப்ப அட்டெம்ப்ட் வந்து 5 ரீச் ஆகுதோ, அப்போ உங்களுக்கு இந்த வியூ சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விஷுவல் ஆயிரும். ஒன்ஸ் நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டாலும் உங்களுக்கு வியூ சொல்யூஷன் வந்துரும். நீங்க இத கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? வியூ சொல்யூஷன் நீங்க கோடோட வியூ வந்து நீங்க பார்த்துக்கலாம். சரி. இப்ப என்னது நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய புரோகிராம் வந்து கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்டின்னா, நமக்கு என்ன பண்ணும்? சில பாயிண்ட்ஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? சரி அந்த பாயிண்ட்ஸ் நம்ம எங்க போய் பார்க்கலாம்னா, நம்மளுடைய லீடர் போர்ட்ல போய் பார்க்கலாம். ஸோ இப்ப நான் அந்த லீடர் போர்ட கிளிக் பண்றேன். ஸோ இங்க வந்து 3 கேட்டகரி இருக்கும். ஆல் டைமு, திஸ் வீக்கு, கோர்ஸ் வைஸ்ன்னு 3 செக்ஷன் இருக்கும். இதுல இப்ப என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்னதுன்னா, ரேங்க் 2ண்டு தான். 4065 பாயிண்ட் தான் 4 டேஸ். ஓகேவா? ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் விளையாண்டுருப்பாங்க இதுல. இப்ப இதுதான் என்னது லீடர் போர்ட். இங்க வந்து என்ன நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்துக்கலாம். ஸோ இங்க திஸ் வீக்னாலும் ஓகே, கோர்ஸ் வைஸ்னாலும் ஓகே. இந்த மாரி ஒவ்வொரு கோர்ஸாவும் பார்த்துக்கலாம். ஆல் டைம் இருக்கு. அதே மாரி டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, என்னது டேஷ்போர்ட்ல உங்களுடைய பேரு, வேற நீங்க வந்து இவங்க பேட்ஜ்லாம் குடுப்பாங்க. இதான் இம்பார்ட்டன்ட். இங்க நெறைய பேட்ஜஸ்லாம் குடுப்பாங்க. ஸோ நான் இங்க எக்ஸலான பேட்ஜஸ் வாங்கியிருக்கேன். வேற நீங்க கம்ப்ளீட் பண்ணனும் உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க வந்து என்னதுன்னா, பிரீமியம் இருக்கு. ஸோ நீங்க 1 மந்த் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. எனக்கு 1 மந்த்துக்கு நான் இந்த எல்லா கோர்ஸையும் நான் யூஸ் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணிக்கலாம்? நீங்க பிரீமியம்ல 1 மந்த்துக்கு நீங்க ரூ. 149 நீங்க எனக்கு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதே மாரி 6 மந்த்துக்கு இருக்கு. 12 மந்த்துக்கு இருக்கு. இப்ப கோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல 4 லெவல மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரீயா குடுத்துருப்பாங்க. 4 லெவல்னா அதிலயே ஒரு 30 சேலஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் லூப்லாம் வந்து என்னது, இங்க லூப்லயே பாருங்க இதெல்லாம் வந்து பிரீமியம். இத பார்த்தீங்களா, ஃபில் த வாட்டர் பாட்டில். வேற டர்ன் ஆஃப் த ஸ்பான் ஃபேன். ஸோ இந்த மாரி எல்லாம் குடுத்துருக்காங்க. ஃபில் த வாட்டர் நீங்க உங்க கோடு கரெக்ட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், வாட்டர் பாட்டில்ல வந்து என்ன ஆகும், தண்ணி ஃபில் ஆகுறது, வேற தண்ணி ரெட்யூஸ் ஆகுறது, ஓவர் ஃபில் ஆகுறது இதெல்லாம் விஷுவலா நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஓகே. நீங்க நாளைக்கு வாட்டர் கேன் நீங்க தண்ணி ஃபில் பண்ண கூட ஓகே. இது ஃபார் லூப் வச்சு சொல்லி குடுத்தாங்க. அந்த மாரி உங்களுக்கு தாட் வரும். ஸோ அதனால இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ சேலஞ்ச் எல்லாம் விளையாடுங்க. உங்களுக்கு விளையாண்டு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, பிரீமியம் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் உங்களுக்கு நான் சொல்லணும் தோணுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.